ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சைவ மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம புளியை ஊற வச்சிடலாம். 1 கப் அளவு தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. இது ஊறட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1 கப் அளவு வெங்காயம். நான் இங்கே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இந்த மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை தனியாக வச்சுட்டு ஒரு பெரிய வாழைக்காய் எடுத்துகிட்டு அதை துளி சீவிக்கோங்க. வாழைக்காவை தொளி சீவியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி கட் பண்ணணும்னு பாருங்கள். போகும் போல் ரவுண்டு ஷேப்லையும் கட் பண்ணலாம். ஆனால் நம்ம மீன் குழம்பு மாதிரி செய்ய போகிறோம்ல, அதனால் வாழைக்காவை நல்லா கிராஸாக இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இப்படி கட் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு சின்ன வேலை இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கட் பண்ண வாழைக்கால ஒரு சைடு கத்தியால் கீறி ஒரு ரவுண்டு ஷேப் வர மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. ரவுண்டு ஷேப்பை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த வாழைக்காய் பீஸை பார்த்தீங்கன்னா நமக்கு வஞ்சர மீன் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வாழைக்காவை நம்ம கிராஸாக வெட்டி அதில் ஒரு ஹோலும் போடுறோம். இல்லை இந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழைக்காவை சும்மா ரவுண்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ண வாழைக்கால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பும் மிளகாய் தூளும் வாழைக்காவோட எல்லா பகுதியிலும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா எல்லா பக்கத்துலையும் கோட் ஆகிற மாதிரி கிளறி விட்டாச்சு. அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கிளறி வச்சுருக்கிறோம்ல உப்பு மிளகாத்தூளும் போட்ட வாழைக்காய், அதை இதில் ஒன்று ஒன்றா போட்டு வாழைக்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். 2 பக்கத்துலேயும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்து எடுத்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு காம்பு கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. இந்த 3 நல்லா பொரிஞ்சதும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சோம்ல இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்த்து அந்த பேஸ்ட்டை இப்போது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி எடுத்துகிட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்புக்கு தேவையான பொடிகளை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஜீரகப்பொடி ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இங்கே சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது புளி தண்ணி சேர்க்க போகிறோம். ஊற வச்ச புளியை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணுறதுலேருந்து இப்போ புளி தண்ணி ஊற்றி முடிக்கிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
குழம்புக்கு தேவையான தண்ணியையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். அதனால் ஏற்கனவே கரைச்ச புளியை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி அந்த தண்ணியவே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காயம், இந்த ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க. இப்போ 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியானதும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கணும்ல வாழைக்காவை, அதை இதில் ஒன்று ஒன்றா மெதுவாக ஆட் பண்ணுங்க. வாழைக்காவை சேர்த்துட்டு குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. வாழைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் குழம்ப கொதிக்க வச்சா போதும். அதுவும் லோ ஃப்ளேமில் கொதிச்சாலும் போதும். அவ்வளோதான், சைவ மீன் குழம்பு தயார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கடைசியாக கொத்தமல்லி இலைகளை பொடி பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.